கார்டன் இது. இங்க இருக்கிற பூக்கள், புல்லு, பாசு, தாமரைப்பூ உட்பட எல்லாமே நூலால பண்ணியிருக்காங்க சார். 6 கோடி மீட்டர் நூலை யூஸ் பண்ணி 12 வருஷமா 50 பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணியிருக்கார் மிஸ்டர் ஆண்டனி ஜோசப்ன்றவர். இது வந்து சேவல் கோழி கொண்டை பூ. இந்த பூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு நூல்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு இந்த கார்டனில் செய்து முடிக்கப்பட்டதுலேயே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சது இந்த காஸ்கோமா ஃப்ளவரு. ஊசி மிஷின் இல்லாமல் செஞ்சதுனால தான் வந்துட்டு உலக புகழ் பெற்றது. வேர்ல்டுலேயே இது வந்துட்டு வேற எங்கேயுமே வந்துட்டு இந்த கார்டன் இல்லை. இது வந்து 12 வருஷத்துல பூக்குற நீல குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் சார். ஊட்டி, கொடைக்கானல், மூணார்ல மட்டும் 12 வருஷத்துல ஒரு டைம் தான் பூக்கும். அது எந்த இடத்துல பூக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. சுரேஷ் உலா காணும் புதிய உலகம் தொடரும் இந்த பயணம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரேஷ் உலா. நான் உங்கள் சுரேஷ். இன்று ஊட்டியில் இருக்கும் உலக புகழ்பெற்ற நூல் பூங்காவுக்கு வந்திருக்கிறோம். இந்த பூங்காவை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு நானே ஆச்சரியப்பட்டு போனேன். ஏனென்றால் இந்த பூங்காவை உருவாக்க சுமார் 50 பெண்கள் 12 ஆண்டுகள் தொடர்ந்து உழைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதை உருவாக்க சுமார் 6 கோடி மீட்டர் வண்ண நூலை பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இங்குள்ள பூக்கள், செடிகள் மற்றும் இலைகள் உருவாக்க எந்த தையல் இயந்திரமும் பயன்படுத்தப்படவில்லை. இதன் அற்புதம் எப்படி உருவானது, அதன் பின்னால் இருக்கும் உழைப்பு என்ன, இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க நண்பர்களே. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சுரேஷ் உலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த அற்புதமான இடத்தை பற்றிய தகவல்களும் இதன் பின்னால் இருக்கும் 12 வருட உழைப்பும் இன்னும் பலரை சென்றடைய உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியம். உங்கள் கருத்தை கமெண்டில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள். இப்போது இந்த நூல் பூங்காவின் சிறப்புகளை பற்றி இங்கு பணிபுரியும் சூப்பர்வைசர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம். கார்டன் இது. இங்க இருக்கிற பூக்கள், புல்லு, பாசு, தாமரைப்பூ உட்பட எல்லாமே நூலால பண்ணியிருக்காங்க சார். 6 கோடி மீட்டர் நூலை யூஸ் பண்ணி 12 வருஷமா 50 பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணியிருக்கார் மிஸ்டர் ஆண்டனி ஜோசப்ன்றவர். அவர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஷர்ட் காலர்ல உள்ள வரும் கேன்வாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த காலருக்குள்ள வர கேன்வாஸ் இருக்கு. அந்த கேன்வாஸை வந்து பூ ஷேப்ல, எலை ஷேப்ல கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேல நூல் சுத்தி இருக்காங்க. இந்த கார்டனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, மிஷினை ஊசி எது உபயோகம் பண்ணாம வெறும் கையாலேயே பண்ணியிருக்காங்க. பாறைக்கு மேல இருக்க பாசை, தாமரைப்பூ, புல் உட்படக்கூடிய எல்லாமே நூலால தான். ஒரு பூ பண்றதுக்கு ஒரு நாள், இந்த கார்டன் ஃபுல்லா பண்றதுக்கு வந்து எங்களுக்கு 12 வருஷம் எடுத்திருக்கு வெறும் கையாலேயே பண்றது. எங்க கார்டன் வந்து உலக சாதனையான இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. 1 to 15 வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம் அந்த போர்டில். படிச்சு பாருங்க, பொறுமையா பாருங்க. எல்லாமே வெறும் கையாலேயே பண்ணியிருக்காங்க சார். இது வந்து 12 வருஷத்துல பூக்குற நீல குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் சார். ஊட்டி, கொடைக்கானல், மூணார்ல மட்டும் 12 வருஷத்துல ஒரு டைம் தான் பூக்கும். அது எந்த இடத்துல பூக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீலகிரி மாவட்டத்துல பூத்திருக்கு. கூடலூர்னு ஒரு பகுதியில பூத்துருக்கு. இது நீல குறிஞ்சி தான் 12 வருஷத்துல பூக்குற பூ. எல்லாமே நூல் தான் சார். நமக்கு ஷர்ட் காலர்ல வர அந்த பேசிக் அந்த கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலதான் நம்ம நூல் வைன் பண்றது. மிஷினை ஊசி எதுவுமே கிடையாது, வெறும் கையாலேயே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாவே 2002ல ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். இது ஃபுல்லா ஃபினிஷிங் எங்களுக்கு 12 முடியிருக்கு. 12 வருஷம் ஆயிருக்கு இது ஃபுல்லாவே. இது வந்து 2002ல ஸ்டார்ட். லொகேஷன் வந்து நம்ம லேக்குக்கு ஆப்போசிட்ல தான் இது கார்டன் இருக்கு. இது கூட நம்ம சீசனுக்கு ஃப்ளவர் ஷோ டைம்ல வரும்போது இது கூட நாங்க ஆட் பண்ணிட்டே இருப்போம். சூப்பர்வைசர் கூறிய தகவல்கள் இந்த நூல் பூங்காவின் சிறப்புகளை நமக்கு தெளிவாக புரிய வைத்தன. இந்த பூங்காவின் ஒவ்வொரு மூலையிலும் எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இப்போது இந்த நூல் பூங்காவில் தினமும் பணிபுரியும் ஒரு ஊழியரிடம் பேசினோம். இந்த பூங்காவின் சிறப்புகள் மற்றும் இங்கு நடைபெறும் பணிகள் குறித்து அவர் பகிர்ந்த தகவலை கேட்போம். என் பேர் மாணிக்கம். ஊட்டி, தமிழ்நாடு போட் ஹவுஸ் ஆப்போசிட் த்ரெட் கார்டன் சார். நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே வெறும் எம்ப்ராய்டிங் நூலில் செஞ்ச பூந்தோட்டம். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய பூ, இலை, இந்த புல், தாமரைப்பூ, தாமரை இலை எல்லாமே மொத்தமாக வெறும் எம்ப்ராய்டிங் நூல்லேயே பண்ணியிருக்காங்க. 6 கோடி மீட்டர் நூல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டனுக்கு 6 கோடி மீட்டர் 50 பெண்கள் 12 வருஷமாக செஞ்சுருக்காங்க. இது கேரளாவில் செஞ்சு தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பூ, இலை இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஷர்ட் காலரில் வர்ற கேன்வாஸ், அந்த கேன்வாஸை வந்துட்டு இந்த இலை ஷேப்புக்கு, பூ ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கேன்வாஸ் மேலே கையினால நூல் அப்படியே ஒயின் பண்ணுறாங்க. அப்படியே நூல் ஒயின் பண்ணி சுற்றும் போது பார்த்தீங்கன்னா இதில் சின்ன ஓவர்லப்போ, கேப்போ, முடிச்சோ எந்த சின்ன ஃபால்ட்டும் வராமல் செஞ்சுருக்காங்க. தண்டுக்கு வந்துட்டு கம்பி பயன்படுத்தியிருக்காங்க. காப்பர் அல்லது ஸ்டீல் ஒயர் கம்பி பயன்படுத்தி அந்த கம்பி மேலே இந்த இலை, பூவு எல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த மகரந்த முதற்கொண்டு எம்ப்ராய்டிங் நூல்லேயே செஞ்சுருக்காங்க.
6 கோடி மீட்டர் நூலு, 50 பெண்கள் 12 வருஷமா செஞ்சிருக்காங்க. 150 வெரைட்டிஸ் பூக்கள் இருக்கு இங்க. நம்ம நாட்டு பூ மாதிரி வெளிநாட்டு பூக்கள் வரைக்கும் இருக்கு. பேட் ஆஃப் பேரடைஸ், நிஷாகாந்தி, செம்பருத்தி, இப்படி எல்லா பூவும் இருக்கு. குறிஞ்சிப்பூ, ஊட்டியே ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் குறிஞ்சிப்பூ. அந்த குறிஞ்சிப்பூவும் நூல்லேயே செஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த நீலகிரி மாவட்டத்தில் கூடிய ட்ரைபல்ஸ் பீப்புள் வசிக்கக்கூடிய அட்டு, அந்த அட்டும் நூல்லேயே செஞ்சு வச்சிருக்காங்க. மொத்தமாக அந்த கார்டன் ஃபுல்க நூல்லேயே செஞ்சு வச்சிருக்காங்க. கல், மரம், தண்ணி மட்டும்தான் ஒரிஜினல், மீது எல்லாமே நூல்லேயே வச்சிருக்காங்க. இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு காஸ்கோமா, இது வந்துட்டு சேவல் கோழி கொண்டை பூ. இந்த பூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு மிகவும் இந்த கார்டனில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ல செய்யறதுலே மிகவும் கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த ஃப்ளவர் வந்துட்டு கோழி கொண்டை பூ. பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்துட்டு நிஷாகாந்தி. இது வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ. வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும், நிஷாகாந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பிரம்மக்கமல், தமிழ்ல வந்துட்டு பிரம்மக்கமல் சொல்லுவாங்க. இந்த பூவும் இதுல நூல்லேயே செஞ்சு வச்சிருக்காங்க. மிகவும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய பூ இது. இந்த த்ரெட் கார்டன் ஊட்டி போட் ஹவுஸ் லேண்ட்மார்க் வந்துட்டு ஊட்டி போட் ஹவுஸ் வரணும். ஊட்டி போட் ஹவுஸ் வரணும்னா நீங்கள் வந்துட்டு மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி இந்த ரோடு வருது. இந்த ரோடு வந்துட்டு நேராக வந்துட்டு போட் ஹவுஸ் வருது. போட் ஹவுஸ்க்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்ல த்ரெட் கார்டன் சொல்லி இருக்கு. இது வந்துட்டு ஊட்டியில் இருக்கு, தமிழ்நாடு ஊட்டியில் இருக்குது. இங்க டைரக்டாவே வரலாம், வேற எந்த விதமும் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு பார்க்கிங் வசதி, அனைத்து வசதிகளும் இருக்கு. ஊசி மிஷின் இல்லாத செய்ததுனால உலகத்தில் முதல் முறையாக செய்யப்பட்ட நூல் பூந்தோட்டம்.